வணக்கம் ஜூட்டி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கு நான் என்ன பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா, ஒரு சிசிடிவி போட்ட போகிறீங்க, ஒரு சிசிடிவி வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப செலவாகும். கிட்டத்தட்ட 1,00,000 அதுக்கு மேலே கூட செலவாகும். ஸோ அப்படி இல்லாமல் உங்களோட மொபைலில் ஒரு பழைய மொபைல் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மொபைலே நீங்கள் சிசிடிவியாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ அது எப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து எப்படி பாவிக்கிறது அப்படின்னு பார்த்துக்கொள்வோம். ஸோ இதால் 2 ஸ்கேமு நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி நடக்கிற சந்தர்ப்பத்தில் அதுலேருந்து நாங்கள் எப்படி எங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கொள்வது, எப்படி எங்களை பாதுகாத்து கொள்வது ரெண்டு பற்றியும் பார்ப்போம். உங்களோட மொபைலில் இப்படி ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இன்ஸ்டால் பண்ணி வேறாக உங்களை கண்காணிக்கிறாங்க அப்படின்னா அதை எப்படி தெரிஞ்சு கொண்டு அதை நாங்கள் எப்படி ஃபுல்லாக டிசேபிள் பண்ணுறது அப்படின்றது இதில் வந்து பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இது என்ன, இதன் மூலம் உங்களோட பழைய மொபைல்லேயே ஒரு சிசிடிவி கேமரா எப்படி பயன்படுத்துறது, ஸோ வேறு இடத்துல நடக்கிறத உங்களோட மொபைல் மூலமே உங்களோட மொபைல்லையோ இல்லை கம்ப்யூட்டரில் வேறு எங்கே இருந்து நீங்கள் வந்து எப்படி பார்த்துக்கொள்வது ரெண்டை பற்றி பார்ப்போம். ஸோ இது டவுன்லோட் பண்ணுற லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என் வெப்சைட்டுக்கு போவீங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு கீழே கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வரும். டவுன்லோட் நவ்னு இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா நேராக நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் ஆகி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். ஸோ வீடியோக்கு போகிறப்ப வளமாக சொல்லணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், இடதுக்க மூலையில் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிருக்கு, அதை பார்த்து கிளிக் பண்ணி லைக் ஆயிரும். ஓகே, லைக் பண்ணாச்சு. இப்போ எனக்கு வலது பக்க மூலையில் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் ஆயிரும். பக்கத்துக்கு பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுவிடுங்க. நன்றி. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுங்க. ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஐபி வெப்கேம் அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இல்லை அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ண வெப்சைட்டுக்கு போவீங்க. ஸோ அதில் போய் நீங்கள் இந்த ஐபி வெப்கேம் இந்த சாஃப்ட்வேருக்குள்ளே வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த அப்புக்குள்ள வந்தால் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இது குறைந்தளவு எம்பி தான் கிடக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ண அப்புறம் ஓப்பன் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் போட்டிருக்கிறாங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட க்ளவுட் ஸ்ட்ரீமிங்கை பாவிச்சு நீங்கள் வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட க்ளவுட்டில் போய் சேவ் ஆகி கொண்டிருக்கும். ஸோ உங்களோட வைஃபை இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் போட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ கீழே ரோல் பண்ணி போனீங்க அப்படின்னா வீடியோ ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அலோவ் பண்ண சொல்லி கேட்பாங்க. இதில் பாருங்கள் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு போட்டுட்டு கீழே பாருங்க 2 விஷயங்கள் போட்டிருக்காங்க. மெயின் கேமரா என்னத்துக்கு பாவிக்கணும், அதை இந்த மாதிரி பாவிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்து மெயின் கேமரா வந்து பிரைமரி கேமராவா இல்லை ஃப்ரண்ட் கேமராவா என்ன விஷயங்கள் வந்து கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் வந்து உங்களோட விஷயங்களை மாற்றிக்கொள்ளலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா வீடியோ ரிசோலேஷன், அதாவது உங்களோட வீடியோட குவாலிட்டி என்ன மாதிரி வேணும், இல்லை ஃபோட்டோ ரிசோலேஷன் ஃபோட்டோட குவாலிட்டி என்ன மாதிரி வேணுன்றதை நீங்கள் வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அதே போல் நிறைய விஷயம் கேட்டிருக்காங்க. ஜிபிஎஸ் குவாலிட்டி எல்லா விஷயங்களும் கேட்டிருக்காங்க. உங்களோட வீடியோ நீங்கள் என்ன மாதிரி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற போல் நீங்கள் இதில் வந்து உங்களோட செட்டிங்கில் வந்து மாற்றிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே எஃபெக்ட்ஸ் அப்படின்றது அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் நிறைய விஷன் இருக்குது. மேலே அவங்க நைட் விஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நைட் விஷனில் நீங்கள் வீடியோ எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் வர செட்டப்பை நீங்கள் செஞ்சு கொள்ளணும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பவர் மேனேஜ்மெண்ட் நிறைய கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மெக்ன்னு போட்டிருக்காங்க. அதில் வந்து உங்களோட ஆடியோன்ற இது குவாலிட்டி என்ன மாதிரி எனபிள் பண்ண போகிறீங்களா இல்லை ஆடியோ வேண்டாமான்ற நீங்கள் இதில் வந்து செலக்ட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கண்ட்ரோல்னு போட்டு கீழே ஸ்டார்ட் சர்வர்னு போட்டிருக்காங்க. இதில் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் சர்வர்ன்றதுக்காக நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா கேமராலாம் அலோவ் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ நீங்கள் அலோவ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வியூ வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேமரா ஒர்க் ஆகி கொண்டிருக்கும். ஸோ உங்கள் வீடியோ எல்லாம் பார்த்து கொண்டிருக்க முடியுமா இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஓட்டோமாக்கெல்லாம் விழும். அது ஒன்றும் செய்ய இயலாது. நீங்கள் பே பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓட்டோமாக் இல்லாமல் போக வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ பே பண்ண டைமில் உங்களுக்கு ஓட்டோமாக் வரும் கட்டாயம். கீழே பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களோட இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஐபி அட்ரஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் இல்லை ஸ்டாப் பண்ணுறது இல்லை இந்த வீடியோ வந்து பேக்ரவுண்டில் ப்ளேயாக வைக்கிறதா, அதே மாதிரி இந்த ஐபி அட்ரஸை வந்து ஷேர் பண்ணுறதா, அதை வந்து நீங்கள் வந்து இந்த ஆக்ஷன்ன்றதில் போய் நீங்கள் செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களோட ஐபி அட்ரஸை காப்பி பண்ணி இல்லை ஷேர் பண்ணி நீங்கள் உங்கள் நம்பருக்கோ இல்லை உங்களோட வேறு மொபைலுக்கோ அனுப்பினீங்கன்னா அந்த லிங்க் மூலம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி இந்த வீடியோவை வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சிசிடிவி மாதிரி இதை வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கும். ஸோ அவர் அங்கே இருந்து லெப்போ இன்னும் எங்கே இருந்தும் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வீடியோ வந்து ஒர்க் ஆகணும், ஆனால் நீங்கள் வந்து வேறு வேலையும் செய்யணும் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை கொடுத்தீங்கன்னா இந்த ஆப் வந்து ஒர்க் ஆகி கொண்டிருக்கும். பட் நீங்கள் வந்து வேறு வேலையும் டிஸ்டர்பில் செஞ்சு கொண்டிருக்கலாம். இந்த ஆப் ஒர்க் ஆகுதுன்றதே வந்து உங்களுக்கு தெரியாமல் இந்த ஆப் வந்து ஒர்க் ஆகி கொண்டிருக்கும். ஸோ உங்களுக்கு அப்படியும் செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நிறைய பிரச்சனை வாரது, அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ அந்த ஐபி அட்ரஸை வந்து நான் காப்பி பண்ணிட்டு என்ன செய்யறேன்னா கூகுளில் போய் அந்த ஐபி அட்ரஸை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணோன்னே எனக்கு வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் மேலே வீடியோ ரெண்டர் அப்படின்னு போட்டு உங்களோட வீடியோ இதெல்லாம் காட்டுறாங்க. நான் ஒரே மொபைலில் வந்து உங்களுக்கு காட்டுறபடியாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கட் ஆகிட்டுது. இதுவே வேறு மொபைல்லேருந்து பார்த்தீங்க இல்லை வேறு கம்ப்யூட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ கீழே அந்த
2-வே ஆடியோன்னு இருக்கும், அது கீழே பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஒர்க் ஆகி கொண்டிருக்கும். ஸோ சம்டைம் ஒர்க் ஆகல அப்படின்னா வீடியோ ரெண்டர் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஜாவான்னு இருக்கும். நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா கீழே வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஆடியோ வேணுமெண்டா இல்லை ஆடியோ பிளேயர் இருக்குது, அதை வந்து செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணால் உங்களோட ஆடியோ உங்களோட சிசிடிவியாக ஒர்க் ஆகிற அந்த ஃபோனில் இருந்து வர ஆடியோ எல்லாம் நீங்கள் இதுலேயும் கேட்டுக்கொள்ளக்கூடியமே இருக்கும். ஸோ முழுக்க சிசிடிவியாக இந்த ஃபோனை வந்து பாவிச்சு கொள்ளலாம், பழைய ஒரு ஃபோனை. ஸோ கீழே ரோல் பண்ணி போனீங்க அப்படின்னா கீழே ஜூம் பண்ணுறது, க்ராப் பண்ணுறது, ஸ்ட்ரீமோட குவாலிட்டி இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியமா இருக்கும். இல்லை உங்களோட கேமரா மாற்ற போகிறீங்க, ஃப்ரண்ட் கேமரா வந்து பேக் கேமராக்கு மாற்ற போகிறீங்கன்னா அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியமா இருக்கும். ஸோ ஜூம் பண்ண போகிறீங்கன்னா ஜூமை கொடுத்து இல்லை ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ஜூம் ஆகி காட்டும். அதை மாதிரி க்ராப் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். இல்லை குவாலிட்டியை கூட்ட போகிறீங்க, குறைக்க போகிறீங்கன்னா குவாலிட்டியை கூட்டி குறைக்கலாம். குவாலிட்டியை கூட்டும்போது உங்களுக்கு வந்து சில டைமில் வந்து லோட் ஆகும். ஸோ இன்டர்நெட் பிரச்சனையால் அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா மாற்ற போனால் கூட நீங்கள் வந்து இதிலேயே மாற்றி அமைச்சு கொள்ளக்கூடியமே இருக்கும். ஸோ இதில் அதை விட நிறைய செட்டிங்களை கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் பார்த்து உங்களுக்கு தேவையான செட்டிங்கை வந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இப்படி தான் உங்களோட பழைய மொபைலை பார்த்தீங்கன்னா சிசிடிவியாக பயன்படுத்தி கொள்வது. இதில் வந்து சில பிரச்சனைகளும் பெற வாய்ப்புகள் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல வச்சுட்டு போகிறீங்க அப்படின்ட்டு உங்களோட நம்பரோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து ஃபோன் எடுத்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அவங்க அந்த யூஆர்எல் வந்து எடுத்துக்கொண்டு அப்புறம் இந்த ஆப்பை வந்து ஹைட் பண்ணி கூட வச்சுக்கொள்ளக்கூடியமா இருக்கும். ஸோ அப்படி நடக்கும்போது சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கும்னா உங்களோட கேமராலேருந்து வீடியோ வந்து ப்ளே ஆகிக்கொண்டே இருக்கும். பட் உங்களுக்கு தெரியாது. பட் அவர் வந்து அந்த யூஆர்எலை வச்சு எடுத்துக்கொள்ளக்கூடியமா இருக்கும். ஸோ அதுலேருந்து நாங்கள் எப்படி பாதுகாத்துக்கொள்வது, இந்த ஆப் மட்டும் இல்லை, இது எவ்வளோ நிறைய ஆப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி பாதுகாத்துக்கொள்கிறது அப்படின்னு பார்ப்போம். உங்களோட மொபைலில் செட்டிங்கு போங்க. ஸோ செட்டிங்கு போனீங்க அப்படின்னா கீழே ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஸ் இல்லை ஸ்டோரேஜில் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஆப்சண்ட் இதில் இருக்கும். ஸோ அந்த ஆப்சண்ட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெர்மிஷன் மேனேஜர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் நீங்கள் என்னென்னத்துக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ அதில் நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதில் பாருங்க, கேலண்டருக்கு பார்த்தீங்கன்னா 6 ஆப்புக்கு வந்து நான் பெர்மிஷன் அலோவ் பண்ணிக்கிறேன். ஸோ கோல் வந்து எத்தனை ஆப்புக்கு வந்து நான் பெர்மிஷன் அலோவ் பண்ணிக்கிறேன். கேமரா வந்து எத்தனை ஆப்புக்கு வந்து பெர்மிஷன் அலோவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி இதில் வந்து செட்டிங்களை பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இப்படியான சில விஷயங்கள், இப்படியான சில ஆப்புகள் என்ன செய்வாங்கன்னா கேமராவும் ஸ்டோரேஜும் இன்டர்நெட்டையும் தான் ஆக்சஸ் கேட்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து டிசேபிள் பண்ணி விடலாம். ஸோ கேமரா மேக் ஸ்டோரேஜ் தான் கூட வந்து கேட்படும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட கேமரா இருக்குது நம்ம உதாரணத்துக்கு கேமரான்றதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் என்னென்ன ஆப்புக்கு வந்து நீங்கள் வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஆப் எல்லாம் வந்து இதில் பார்த்துக்கொள்ளக்கூடியமே இருக்கும். ஸோ இதில் ஒரு ஆப் வந்து உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு தெரியாத ஒரு ஆப் வந்து கொடுபட்டிருக்கு, பெர்மிஷன் கொடுபட்டிருக்கு அப்படின்னா அந்த ஆப் வந்து அந்த ஆப் வந்து எந்த சூழ்நிலையிலும் ஒர்க் ஆகி கொண்டிருக்கும் கேமரா மூலம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ அதை நிப்பாடுறதுக்கு என்ன செய்யுங்கன்னா அந்த ஆப்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா அலோ டெனியன் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் அலோ தான் செலக்ட் பண்ணிருந்தால் தான் இதில் உங்களுக்கு காட்டும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து டெனியன்ட்டை கொடுத்து விட்டீங்க அப்படின்னா அந்த கேமராக்குரிய பெர்மிஷன் வந்து கட் ஆயிரும். ஸோ அதனால் வந்து அந்த ஆப்பால் கேமரா வந்து கண்ட்ரோல் பண்ண இயலாது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் மேக் இதெல்லாம் பார்த்து நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இதுகளில் வர இதையும் பார்த்து உங்களுக்கு தெரியாத ஆப்புக்கு நீங்கள் வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போய் டெனியன்றதை கொடுத்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கொள்ளுங்க. இதான் உங்களோட மொபைல்லேருந்து பாதுகாக்கக்கூடிய விஷயம் உண்டு. சில டைமில் வந்து இதால் வந்து நிறைய பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடிக்கடி உங்களோட மொபைல் எங்கே வெளியே வச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த கேமரா பெர்மிஷனை வந்து செக் பண்ணுங்கள். என்னென்னத்துக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்கன்னு செக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து சில டைமில் பெர்மிஷன் கேட்பாங்க. ஸோ என்னென்ன ஆப்புக்கு கேட்குறாங்கன்றத வந்து பார்த்துட்டு நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தா உங்களுக்கு நல்லம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்கான செஞ்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தவறான வழியில் நீங்கள் பயன்படுத்த சொல்லி நான் உங்களை சொல்லித்தரையில. ஸோ இப்படியான விஷயங்கள் இருக்குது. இதை பாவிச்சு உங்களோட பழைய மொபைலில் கூட நீங்கள் சிசிடிவியாக பயன்படுத்தி கொள்ளலாம். எந்த விதமான கோஸ்ட்டுமே இல்லாமன்றக்கான சொல்லி தந்துருக்கேன். ஸோ அதே போல் உங்களோட மொபைலில் நீங்கள் யாராவது இப்படி பயன்படுத்துகிறாங்க, இப்படி செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது, அது எப்படி நான் நிப்பாட்டுறேன்னு நாங்கள் வந்து சொல்லி தந்திருக்கேன். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள். இது ஐபி வெப்கமுக்கு மட்டும் இல்லை, இது எவ்வளோ நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ அதுகள் மூலமும் அவங்க வந்து இப்படியான லைவல் செஞ்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும். ஸோ உங்களோட மொபைல் விளாட்ட கொடுக்கையும் பார்த்துக்கொள்ளுங்க. சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போய் பாருங்கள் என்ன எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பயனுள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அமையணும் அப்படின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இப்படியான விஷயம் அவங்களும் அறிஞ்சு கொள்ளக்கூடிய இருக்கும். சில மொபைல் பிரச்சனையிலிருந்து அவங்களே பாதுகாத்து கொள்ளக்கூடிய இருக்கும். சில டைமில் அவங்க சிசிடிவி பயன்படுத்தாமல் இப்படி மொபைலை கூட சிசிடிவியாகவே பயன்படுத்தி கொள்ளக்கூடியமாக இருக்கும். இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம ஏசி டெக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.